வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் பெண்டலம் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல சிம்பிள் பெண்டலம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எ சிம்பிள் பெண்டலம் இஸ் மேட் அப் ஆஃப் எ லாங் ஸ்ட்ரிங் அண்ட் எ டைனி மெட்டல் ஸ்பியர். ஸோ இதுதான் நமக்கு சிம்பிள் பெண்டலம். ஸோ இதில் ஒரு லாங் ஸ்ட்ரிங் இருக்கும், அதாவது ஒரு லாங் வயர் இல்லைனா ஒரு லாங் த்ரெட் மாதிரியும் இருக்கும். அதோட ஒரு மெட்டல் பாப் என்ன இருக்கும்னா அட்டாச்சாக இருக்கும். ஸோ இந்த மெட்டல் பாப் ஸ்டீல் அப்படி இல்லைன்னா லெட்னால் ஆனதாக இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லணும்னா சிம்பிள் பெண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இந்த லென்த் ஆஃப் த பெண்டலமை பொறுத்து நமக்கு என்ன ஆகுதுன்னா பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அதிலிருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஜியோட வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல இந்த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லென்த் ஆஃப் த பெண்டலம், அப்புறம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்டிங் ஆன் திஸ் மெட்டல் பாப். ஸோ அப்போ டி ஈக்குவல் டு 2π√L/G. இதை நமக்கு என்னதுன்னா டைம் பீரியட் ஆஃப் தி ஆசிலேஷன். இதுலேருந்து நம்ம ஜி கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஜி ஈக்குவல் டு 4π²L/T². ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து டி பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் த சிம்பிள் பெண்டலம், தென் எல் லென்த் ஆஃப் த பெண்டலம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு சிம்பிள் பெண்டலம் இருக்குது. இப்போ இதான் அதோட லென்த்து. இங்கே நமக்கு மெட்டல் பாப் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இந்த சிம்பிள் பெண்டலமுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால் என்ன ஆகும்னா இது ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் இதோட இனிஷியல் பாயிண்ட்டு. இப்போ என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இது முதல்ல லெஃப்ட் சைடு போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த 50 மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த லைன் வரைக்கும் நமக்கு போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன இருக்குன்னா நமக்கு லெஃப்ட் சைடு போயிடுச்சு. தென் என்ன ஆகும்னா இது இப்போ ரைட் சைடு திரும்பி 50 வரைக்கும் போகும். அகெயின் என்ன செய்யுதுன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருது. இதுதான் நமக்கு என்னதுன்னா 1 ஆசிலேஷன். இப்போ எப்படி ஒரு சிம்பிள் பெண்டலமோட டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸை நம்ம சிமுலேஷன் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி நம்ம அங்கே போகலாம். ஸோ இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்களும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதான் சிம்பிள் பெண்டலமோட அந்த சிமுலேஷன் பேஜு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிம்பிள் பெண்டலம் இருக்குது. இது மெட்டல் பாப். இந்த மெட்டல் பாப்போட மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது 100 கிராம். அதே மாதிரி இதோட லென்த் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை லென்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா சர்க்கிள்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சர்க்கிளில் பார்த்திங்கன்னா இது 1 மீட்டர்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னென்னா 1 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு என்னென்னா 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் என்னென்னா நமக்கு 0.5 மீட்டர். ஸோ தென் இது 1.5 மீட்டர். இப்போ நமக்கு 2 மீட்டர் தெரியும். இது 2.5 மீட்டர், 3 மீட்டர் அந்த மாதிரி நமக்கு லென்த் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்க்குறப்ப இந்த சிம்பிள் பெண்டலமோட லென்த் என்ன அப்படின்னு நமக்கு பார்க்குறப்ப இப்போ இந்த மெட்டல் பாபோட மிடில் பார்த்தோம்னா சென்டரில் பார்த்தோம்னா ஒரு டாட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நமக்கு 0.5 மீட்டர் அப்படின்னு தெரியும். இது 0.6 மீட்டர், இது 0.7 மீட்டர். அப்போ நம்ம இப்போ இந்த சிம்பிள் பெண்டலமோட லென்த் 0.7 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்னோடய லென்த்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா என்ன செய்யணும்னா இங்கே லென்த்துன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அது டிஃப்ரெண்ட் லென்த்து காமிக்கும். இப்போ நமக்கு லென்த் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது 1. ஸோ 1க்கும் 1.1 இடையில இருக்குது. அதனால் இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் இன்னும் வேறு லென்த் சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது நமக்கு 1, 1.1, 1.2, 1.3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நம்மளோட லென்த் நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம என்ன செய்யலாம், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த 1.3லேருந்து தான் என்னோடய ரீடிங்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு லென்த் ஆஃப் த பெண்டலம் 1.3 மீட்டர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோமோ இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். அப்படி இந்த ஃபோர்ஸ்னால் என்ன போகுதுன்னா லெஃப்ட் சைடு 50 வரைக்கும் மேக்ஸிமம், அதே மாதிரி ரைட் சைடு 50 வரைக்கும் மேக்ஸிமம் போகுது. உங்களுக்கு 1 பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்னா ஏற்கனவே என்னென்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா அது ரைட் சைடு போயிட்டு எப்போ திரும்பி இந்த பாயிண்ட்டுக்கு வருதோ அதான் 1 ஆசிலேஷன்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 10 ஆசிலேஷன்ஸ்க்குரிய டைம் பீரியடை நம்ம நோட் பண்ண போகிறோம். இப்போ நான் எனக்கு 50 வரைக்கும் வேணுங்கிறனால நான் என்ன இந்த 50ல் கிளிக் பண்ணணும். இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் லென்த்தில் வேணும் அப்படின்னா நான் என்ன அந்த 40 இல்லைன்னா 30 இது வரைக்கும் வேணாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுக்க போகிறது 50 வரைக்கும் நான் எடுக்கிறேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த 50ல் கிளிக் பண்ணி ஆசிலேஷன்ஸை கவுண்ட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல டைம் பீரியட் தெரியும். ஸோ அந்த டைம் பீரியடையும் நம்ம நோட் பண்ணணும். ஆஃப்டர் 10 ஆசிலேஷன் இதை நம்ம நோட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த 50 டிகிரியில் கிளிக் பண்ணலாம். ஸோ ஆசிலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 1,
2 3 4 5 6 7 8 9 10. ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக நின்றுருக்கணும். ஆனால் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நமக்கு இந்த டைம் பீரியட் மில்லி செகண்ட்ஸில் இருக்கிறதுல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா 2 ட்ரையல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு ட்ரையல் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையலில் கிடச்ச டைம் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 22,681 மில்லி செகண்ட். ஸோ அப்படி இல்லைன்னா இது வந்து 22.681 செகண்ட்ஸ். இப்போ திரும்பவும் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரையல் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையல் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அகெயின் நான் வந்து என்ன செய்யணும்னா 50 டிகிரியில் கிளிக் பண்ணி இப்போ நான் ஆசிலேஷன் மறுபடியும் கவுண்ட் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ இந்த டைம் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டைம் பீரியட் வந்து 22,683 இருக்குது. ஸோ இப்போ இதையும் நம்ம என்ன சொல்லலாம்னா டைம் பீரியடை நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எத்தனை ட்ரையல் எடுக்கிறோமோ அத்தனை ட்ரையலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரீடிங் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து லென்த் சேஞ்ச் பண்ணி திருப்பி ரீடிங்கை வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய ரீடிங் நான் வந்து இப்போ என்ன செஞ்சுக்கிறேன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய லென்த் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு 1.5 1.6 1.7 1.8 1.9. ஸோ இப்போ நமக்கு லென்த் ஆஃப் த பெண்டலம் வந்து என்ன இருக்குன்னா 1.9 இருக்குது. ஸோ இப்போ திரும்பவும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன்ஸ் வந்து நோட் பண்ண போகிறோம். இப்போ 50ல் கிளிக் பண்ணி நம்மளோட ஆசிலேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ டைம் பீரியட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 27.021 செகண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ட்ரையல் 2 எடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ செகண்ட் ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் 50 டிகிரியை கிளிக் பண்ணி நான் என்ன செய்யணும்னா செகண்ட் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் ட்ரையலில் நமக்கு எவ்வளோ டைம் பீரியட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதே டைம் பீரியட் தான் கிடச்சிருக்கு. 27.021 செகண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம தேர்ட் லென்த்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ லென்த் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இப்போ இங்கே இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன லென்த் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு இது 2. ஸோ 2.1 2.2. ஸோ இப்போ நமக்கு என்ன லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2.2 மீட்டர் இருக்குது. இப்போ லென்த் நம்ம நோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆசிலேஷன்ஸ் நோட் பண்ணலாம். 50 டிகிரியை கிளிக் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம டைம் நோட் பண்ணிக்கலாம். 29.241 செகண்ட்ஸ். இப்போ அகெயின் ரீசெட் பண்ணிவிட்டு ட்ரையல் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். 50யை கிளிக் பண்ணி ட்ரையல் 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற டைம் வந்து 28.983 செகண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன டிஃப்ரெண்ட் லென்ஸுக்கு வந்து நான் என்ன செஞ்சேன்னா டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணேன். ஸோ எல்லா ரீடிங்கும் நோட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து என்ன செய்யலாம்னா டேபிளில் என்ட்ரு பண்ணி நம்ம வந்து ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்மளோட ரீடிங்ஸ் வந்து இங்கே என்ட்ரு பண்ணியாச்சு. லென்த் ஆஃப் த பெண்டுலம் வந்து ஃபஸ்ட் காலமில் இருக்குது. செகண்ட் காலமில் வந்து டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன்ஸ் இருக்குது. ட்ரையல் 1 அண்ட் ட்ரையல் 2ஓட ரீடிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்னா செகண்ட்ஸில் இருக்குது. இப்போ ட்ரையல் 1 அண்ட் ட்ரையல் 2ஓட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை என்ன செஞ்சுக்கலாம்னா இப்போ இந்த காலமில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து டைம் பீரியட் ஃபார் 1 ஆசிலேஷன். அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஆவரேஜை வந்து திரும்பவும் 10ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து 10 ஆசிலேஷன்ஸ்க்குரியது, நமக்கு வந்து 1 ஆசிலேஷனுக்கு வேணும். அதனால் இது என்ன செய்யணும்னா 10ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ நமக்கு 1 ஆசிலேஷன்ஸ்க்குரிய ரீடிங்கையும் இங்கே என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ இங்கே நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கேன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். தென் T² வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் G வேல்யூஸும் கேல்குலேட் பண்ணிட்டேன் இங்கே. ஸோ நம்மளோட இந்த செகண்ட் ரீடிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 10.19 கிடச்சிது. அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன்னா என்னோட இந்த செகண்ட் ரீடிங்கை மட்டும் ஆவரேஜ் எடுக்கிறப்ப நான் விட்டுட்டேன். ஸோ மற்ற 4 ரீடிங்க்கு நான் வந்து என்ன செஞ்சேன்னா ஆவரேஜ் எடுத்தேன். அப்போ எனக்கு மீன் கேல்குலேட் பண்ணுறப்ப 9.85 மீட்டர்/செகண்ட் கிடச்சிது ஜியோட வேல்யூ. இப்போ இதிலிருந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G = 9.85 மீட்டர்/செகண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.